சண்டே மார்னிங் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் மிட் மார்னிங்கே ஆகிடுச்சு. சூப்பராக ஹேர் கேர்லாம் பண்ணியாச்சு. நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியணும்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக பண்ணுவீங்கன்னாலும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லஞ்ச் வெளியில் தாங்க வாங்கியிருந்தோம். நல்லா திவ்யமாக சாப்பிட்டுட்டு ஜூடியோ கிளம்பி போயாச்சு. சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ரிலையன்ஸில் அம்மா வாங்கிட்டு வர சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, ஒரு மாதிரி கிரேவிங்ஸு. சரி ஜங்க்கு தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சூப்பராக பெப்பர்லாம் தூக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டாச்சு. செம்ம யம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜூடியோவில் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி லிப் பாம் வாங்கியிருந்தேன். எனக்கு பர்சனலி லிப் பாம் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட், அப்புறம் வெட் வைப்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதனால் அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் இருந்துச்சு, ப்ரௌன் ஷேடில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த செப்பல், இது என்னென்னா எனக்கு காலில் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருச்சுங்க. அதனால் நான் வச்சுருக்க செப்பல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல தான் அந்த ஸ்ட்ராப் வருது. ஸோ அதனால் வலிக்குது. அதனால் இது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னஸ் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான்.